அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஒரு சின்ன விதை 10,000 ஒரு சின்ன விதை வருஷமாகி இன்னைக்கு நமக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ ஒரு 80 lakhsக்கு போனதுருக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கணும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் தான் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்மளுடைய பிளானிங் ஷுட் பி ப்ராப்பர். அசோக் லேலண்ட்னு ஒரு ஸ்டாக்மா 13 ரூபாய்க்கு வாங்கி 14 ரூபாய்க்கு விற்பேன். 300 ஸ்டாக் வாங்குவேன். அன்றைக்கி அந்த 200 ரூபா கிடைச்சா எனக்கு பெரிய தொகை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எப்படியோ ஒரு வகையில் 200-300 ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. 200 ரூபா விற்ற ஸ்டாக்லாம் இன்றைக்கி 13 ரூபா 15 ரூபாய்க்குலாம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ராப்பராக அனாலிசிஸ் இல்லை, ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நம்மக்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கா, 7,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கும். 1 லட்ச ரூபா கையில் இருக்கா, 1 லட்ச ரூபாய்க்கு போய் வாங்காதீங்க. 70,000 வாங்கும். ஏன்னா மார்க்கெட்டில் அட் எனி டைம் எது வேணாலும் ரூமர்ஸில் நியூஸ் பேசிஸில் இறக்கவும் செய்யும். இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் 1 லட்ச ரூபா போடுறேன், 1.5 லட்ச ரூபா போடுறேன், நாளைக்கு 2 லட்சம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, மார்க்கெட்டுக்குன்னு சில சென்டிமெண்ட் இருக்குது, சில கான்செப்ட் இருக்குது, சில லாஜிக் இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கங்கம்மா. சார், இன்னைக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, எங்கே இருந்து சார் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிச்சிங்க? நான் 1988 10,000 ருபீஸ்க்கு ஒரே ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். அன்றைக்கெலாம் இந்த மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டு, பாண்டு, ட்ரெஷரிஸு இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஐடியா தெரியாது. அப்போ புரோக்கர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பணம் கொடுக்கணும். அவங்க ஸ்டாக்ஸை வாங்கி கொடுத்தாச்சு, இல்லைனா பணத்தை அவங்க ரொட்டேஷன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இந்த விலைக்கு கிடைக்கல சார்னு பணத்தையும் திருப்பி கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு உள்ளங்கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுட்டு பைசெல் போட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அப்டேட் எல்லாம் நம்பகத்தகமான காலம் இல்லை. அப்போ நம்பகத்தகுந்தமான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உற்றார் வரவங்க, மாமா, மச்சான், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சீட்டு பிடிப்பாங்க. அப்போது ஒரு சீட்டு பிடிக்கிறது 10,000 ரூபா சீட்டு, மாதத்துக்கு ஒரு 1,000 ரூபா 10 மாதம். அதை நாங்கள் சிறு துளி பெரு உள்ளங்கிற மாதிரி அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 1,200 ரூபா 1,300 ரூபா தான். அதில் நான் 100 ரூபா பிடிக்கிறதுங்கிறது பெரிய காரியம். அட் த டைம் ஆஃப் மேரேஜ் டைம். ஓகே, அப்படி நாங்கள் சேர்த்து 10,000 ரூபாயை வச்சு ஒரு இடம் வாங்கினோம். ஒரு 3 சென்ட் இடம் வாங்கினோம். 3 சென்ட் இடம் வாங்கினதுக்கு அப்போ நான் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். அப்போ டிபார்ட்மெண்ட்டில் லோன் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஹவுஸ் பில்டிங் லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, லாயர் இன்ட்ரெஸ்ட்டில். கம்பேர் வித் அதர் பேங்க்ஸோட டிபார்ட்மெண்டில் அப்படி பார்க்குற போது வீடு கட்டினோம். அந்த வீடுக்கு காஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக 1988 அப்போ இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் சார்ஜஸ்ஸு, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு என்ன கேட்டிங்கனாக்கா 1,10,000 ரூபா ஆச்சு. ஓகே, ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணினேன். 4 வருஷம் கழித்து என்னாச்சு, நான் பர்பஸாக செய்யலை, பட் ஒரு பிளான் பண்ணினேன். ஏன் இப்படி பண்ணினா என்ன அப்படின்ட்டு. அந்த வீடை 420க்கு விலைக்கு கொடுத்தேன். 420க்கு கொடுத்தேன். 420 கொடுத்தோடனே அப்போ இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணால் தானே நமக்கு தருவாங்க. மார்ட்கேஜ் கிளியர் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி ப்ரைவேட் அரேஞ்ச் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. நம்ம டிபார்ட்மெண்ட் மறுபடியும் லோன் போட முடியாது. அடுத்து 420 கொடுத்தாச்சு. அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அடுத்த ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு வாங்கினேன். அது 6.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த 6.5 லட்ச ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் காஸ்ட்டு செலவுக்கெல்லாம் போட்டு பிளான் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்டேட் பேங்க்கில் ஹவுசிங் லோன் வாங்கினேன். அப்போ இருந்த மேனேஜர் நல்லா குயிக்காக ப்ராசஸ் பண்ண நன்றிக்குரியவர்கள். அப்போது 6.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின வீடை இது 2004 செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த வீடை என்ன பண்ணினேன், 28 ரூபாய்க்கு கொடுத்தேன். 28 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா அந்த பேங்க்கில் நம்ம செட்டில் பண்ணால் தானே மார்ட்கேஜ் அதை பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்தது HDFCயில் போய் லோன் 28 ரூபா வீடை 35 கொடுத்தேன். 35 லட்ச ரூபாய்க்கு எப்போ கொடுத்தேன்,
19 கொடுத்தேன், பிஃபோர் கொரோனா. அப்போது கோவிட் பீரியட் கொடுத்தாச்சு. கோவிட் பீரியட் ஆச்சு, என்ன பண்ணுறது, ஐயோ இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க ஆரம்பிப்பான்னு ரொம்ப ஒரீடாக இருந்தேன். அப்போ கோவிட் பீரியடில் மார்க்கெட்லாம் ரொம்ப ஸ்லாஷில் இருந்தது, கையில் பணம் இருந்தது. உடனே நல்ல ஒரு லோ ரேட்டு, தர ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு 4.5 சென்ட் இடம் வாங்கினேன். 4.5 சென்ட் இடம் வாங்கி பையன்கிட்டையும் கொஞ்சம் அப்படியே, அவன் பையன் சர்வீஸ்க்கு வந்துட்டானா கொஞ்சம் லோனை போடுப்பான்னு சொல்லிட்டு அதை போட்டு இன்றைக்கி அதனுடைய இப்போ @% என்னுடைய ப்ராப்பர்ட்டினுடைய ப்ரெசன்ட் வேல்யூ 88லேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பித்து இப்போ 2025 நியர்லி 85 lakhs. அப்போது ஒரு சின்ன விதை, 10,000 ஒரு சின்ன விதை வருஷமாகி இன்றைக்கி நமக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ ஒரு 80 lakhsக்கு கொண்டுருக்கு. அப்போ இதை நான் அன்றைக்கி வந்து இப்படியெல்லாம் செய்வேன்னு நினச்சி செய்யலை. என்னுடைய பிளானிங் அப்படியே கையை மாற்றி எடுத்துகிட்டு இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி செஞ்சு எனக்கு வேறு அசட்ஸ், லிக்விட் அசட்ஸு, கேஷோ ஏதோ பண்ணல. அப்புறம் குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க, படிக்க வைக்கணும். அப்புறம் அவங்களுக்கு திருமண செலவு, டிபார்ட்மெண்ட்டில் ஊர் விட்டு ஊர் ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரி பல வித பிரச்சனைகள்லாம் செஞ்சிட்டாலும் நான் இந்த என்னுடைய கால்குலேட்டிவ் மைண்டில் இதை ஒரு வர்த்தகம் மாதிரி செஞ்சு இன்றைக்கி அதை ஒரு உருப்படி பண்ணி கொண்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே இதுலேயும் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கணும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் தான் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்மளுடைய பிளானிங் ஷுட் பி ப்ராப்பர். அது மாதிரி ரியல் எஸ்டேட்லேயும் பண்ணிடலாம். இப்போ கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ கொஞ்சம் தள்ளி வாங்குங்கோ. ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு இடம் இருக்கோ, ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு சென்ட் வேணும், 4 சென்ட் வேணால் 12 லட்ச ரூபா. இப்போ உங்களுக்கு இடத்துக்குலாம் கூட லோன் தராங்க. அப்போல்லாம் இடத்துக்கு லோன் கிடையாது. நாங்கள் இது பண்ணும்போது அதுவும் ஓன் காஸ்ட்டில் பேஸ்மெண்ட் முடித்தா தான் லோனே சேங்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேங்க்லாம் அப்புறம் இதுக்கு லேண்டுக்கெல்லாமே லோன் தராங்க ஒரு சர்டன் பீரியடு, சப்ஜெக்ட் டு த ஏர்னிங் கெப்பாசிட்டி. இது மாதிரி இப்போ கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு இடம் வாங்குங்கோ, ஃபஸ்ட்டு இடம் வாங்குங்கோ. இடம் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது மற்ற சப்போர்ட் கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக பில்டிங் பண்ணுங்க. இப்படி பண்ணலாம். எடுத்தோடனே ஹை லெவலில் நம்ம போகிறதுங்கிறது மிடில் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே சார், இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்கு. நீங்கள் எப்போ சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் கொள்ளலாம் வந்து? நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு எனக்கு ஒரு ஆர்வம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, 98ல் எங்கள் அங்கிள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ஒரு ஆசை. அப்போ கையில் ஒரு 1 lakh பணம் இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஆந்திரா பேங்க் நல்லாயிருக்கும் வாங்குன்னு சொன்னார். நான் சரி தெரியல வாங்கினேன். 123 ரூபாய்க்கு வாங்கினேன். அநேகமாக நான் வாங்கினதான் ஹையஸ்ட்டு. 123 ரூபா 65 பைசா போச்சு. போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் இப்படி தான் இருக்கும், மார்க்கெட்டு இறங்கும் ஏறும் அப்படின்னு. அப்போ வந்து நான் இன்றைக்கெலாம் உங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி இத்தனை விஷயங்கள் எனக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த டைம் ஃப்ரேமு, ஸ்ட்ராட்டஜிஸு, இண்டிகேட்டர்ஸு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இத்தனையும் இருந்து இன்றைக்கி ஏமாறுறாங்கன்னா அவங்க முறையாக ஃபாலோ பண்ணாத, கற்றுக்காமல் ஏமாறுறதானே தவிர. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்லேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஸ்டில் ஐ எம் லேர்னிங் இன் ஸ்டாக் மார்க்கெட். புதுசாக படிச்சுட்டு இருக்கேன், புதுசாக ஸ்ட்ராட்டஜி யாருக்காவது பிரயோஜனப்பட்டோம் அந்த எண்ணத்தில் நம்ம பண்ணோம். அப்போ அந்த 123 ரூபா 65 பைசா தான் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ்லாம் தெரியாது, இறங்கிட்டு கீழே வந்துருச்சு தடால்னு. 45 ரூபா 46 ரூபாய்க்கு வந்துடுது. இன்னும் தெரியல, ஹியூஜ் அமௌண்ட் 1.5 லட்ச ரூபா பக்கமாக அது வேல்யூ போட்டு சவுண்ட் இல்லாமல் இருந்தேன். ஆனால் அப்போ வந்து நான் லாஸை புக் பண்ணலை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் காமன். நம்ம பொறுமை இருக்கணும்னு அன்றைக்கே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இறங்கினா ஏறும், ஏறினா இறங்கும். அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சப்ளை இருக்குது. இப்போ டிமாண்ட் வரும்போது ஏற்றான்னு செய்யும். அதே மாதிரி அந்த ஆந்திரா பேங்க்கு 127 ரூபா வந்தது. 1.25 வருஷம் இந்த பீரியடு, ஜேர்னி பீரியடு 1.25 வருஷம் வெயிட் பண்ணேன். லாபத்துக்கு விற்றுட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு அந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எதுக்கும் போகலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மீட்டிங் நடந்தது, ஒரு அவேர்னஸ் மீட்டிங் மாதிரி ஈரோட்டில் ஒரு ஹோட்டலில் ஒரு ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணினாங்க. அதில் போய் பார்த்தேன். ஒரு குஜராத்தி பீப்புள், இங்கிலீஷும் கலந்தது. எனக்கு அரைகுறையாக தான் புரிஞ்சது. அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது, இதெல்லாம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு கிராஜுவலாக அப்போது ஸ்மாலாக பண்ணுவேன். அப்போ எடுத்தோடனே நான் இன்ட்ராடேவும் பண்ணலை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதிகள் இல்லை. ஒரு 2000 ரூபா 3000 ரூபா இருந்தேன்னா இதை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் கிராஜுவலாக என்ன ஆச்சு, அப்போது வந்து ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் 10,000 ரூபா இருந்தால் போகிறோம், ஒரு நிஃப்டி ஃபியூச்சரே தருவாங்க இன்ட்ராடேக்கு. இப்போ தான் சமீபமாக அந்த ஒரு 1 இயரில் தான் உங்களுக்கு பிளானிங்லாம் மாற்றிட்டாங்க, அந்த சிஸ்டம்லாம் மாற்றிட்டாங்க, லாட்ஸ்லாம் மாற்றினோன்னா இன்றைக்கி 8 லட்சம் 10 லட்சம் வேணும். 10,000 ரூபா இருந்தால் போகிறோம், ஒரு ஃபியூச்சர் எடுத்துகிட்டு
நீட்டாக ஒரு 20 பாயிண்ட்டு 25 பாயிண்ட்டில் வரும். அப்போது லாட் சைஸ் 25ன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி ரூ. 1000 கிடச்சா போருமா, இன்றைக்கி 500. அசோக் லேலண்ட்னு ஒரு ஸ்டாக்மா 13 ரூபாய்க்கு வாங்கி 14 ரூபாய்க்கு விற்பேன். 300 ஸ்டாக் வாங்குவேன். அன்றைக்கி அந்த 200 கிடச்சா எனக்கு பெரிய தொகை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எப்படியோ ஒரு வகையில் 200 300 ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நிறைய மார்க்கெட் கிராஷ் பார்த்துருப்பீங்க, நிறைய மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்துருப்பீங்க. அந்த நிறைய நிலைமையில எப்படி சார் ஃபேஸ் பண்ணீங்க எல்லாத்தையுமே? என்னுடைய முதல் மார்க்கெட் கிராஷ்னு விவரம் தெரிஞ்ச போது நான் அப்போ ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணல. ஹர்ஷத் மெத்தா காலம். அடுத்தது 2008 இந்த லேமன் பிரதர்ஸ். அடுத்தது 2011 2008 2011. அப்போ வந்து இதே மாதிரி தான் ஒரு பொருளாதார தடை ஒரு இன்ட்ரடக்ஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை மார்க்கெட்டு 6% 7% கிராஷ் ஆச்சு. இப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இந்த டேரிஃப் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா 6%லாம் ஒன்றும் பெரிய கிராஷ் ஆகலை. கிராஜுவலாக அந்த ஹை போயிட்டு ஒரு 1000 பாயிண்ட்டு 1200 பாயிண்ட்டுக்கே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் 10% லாஸு 15% லாஸுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணலை. ஒயில் மார்க்கெட் ஹையரில் போய் அந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருப்பாங்க, இல்லை யாராவது சொல்கிறாங்கன்னு வாங்கியிருப்பாங்க. டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்துருக்க மாட்டாங்க. சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது 200 விற்ற ஸ்டாக்லாம் இன்றைக்கி 13 ரூபா 15 ரூபாய்க்கெலாம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ராப்பராக அனாலிசிஸ் இல்லை, ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நான் இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கனாக்கா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போனேன். இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போர்ட்ஃபோலியோவை கரெக்டாக அசைன் பண்ணேன். 3 டைப்ஸ் ஆஃப் வச்சுட்டேன். ஒன்று வந்து ஓவர் வேல்யூட், ஃபேர் வேல்யூ, அண்டர் வேல்யூன்னு வச்சுட்டேன். 3 கேட்டகரியாக பிரிக்கிற போது இந்த ஓவர் வேல்யூ ஸ்டாக்கை விற்பேன். ஓவர் வேல்யூ ஸ்டாக்கில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் விற்க மாட்டேன். இப்போது 100 பங்கு இருந்ததுனாச்சா நான் 5 பங்கு விற்று அந்த லாபத்துக்கு உண்டான பங்கை எடுத்துகிட்டு இந்த அண்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அண்டர் வேல்யூ என்ன, அப்போ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியணுமா, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ தெரியணும். வெறும் பிஇ மட்டும் பார்த்து மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது. நிறைய கான்செப்ட் இருக்குது. டெப்ட் இல்லாத கம்பெனியாக இருக்கணும், அதனுடைய சேல்ஸ் பை இயராக மினிமம் 10% to 7% ஏறி இருக்கணும். அது மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸ்லாம் போடணும். ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் எப்போ நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மாருதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாவில் அன்றைக்கி வாங்கி அன்றைக்கே விற்ற காலம் உண்டு. அன்றைக்கி ஒரு 4 ஸ்டாக் மாருதி அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தா இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கு 12,000 ரூபா, ஹியூஜ் அமௌண்ட். எனக்கு அப்போல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. அதனால இன்றைக்கி நிறையா விஷயங்கள் இருக்குது. எங்களை மாதிரி நாங்கள் யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கெல்லாம் யூடியூப்போ ஒரு மீடியாஸ் கிடையாது. அதனால் இப்படி நம்ம பிளானிங் வந்து முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செஞ்சு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இன்றைக்கி எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. ரெண்டாவது அப்போல்லாம் நியூஸ்க்கெலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு பேங்க்கை வெளிநாட்டுக்காரங்க ஒருத்தர் வாங்க போகிறாங்கன்னு நினச்சா அந்த ஸ்டாக்கு அர்த்தம் இல்லாமல் ஏறுறது. எதுக்கு ஏறுறதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நாள் கழித்து அப்படியே இறங்கி திடீர்னு பழைய லெவலுக்கு வருது. ஸோ நியூஸ் பேசிஸில் இன்றைக்கி மார்க்கெட் இயங்கின்னு இருக்கு. டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எப்பவும் ஏமாத்தாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து. ஒரு 26 வருஷம் இந்த அனுபவத்தில். ஓகே சார், இப்போ உங்கள் 26 இயர்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வைஸான என்ன அட்வைஸர் கொடுப்பீங்க? என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் அந்த அளவுக்கு நிறையா பெரிய ஆளுன்னு சொல்லிக்கல. ஐ எம் நாட் ஏ ஜீனியஸ். பட் கற்றுக்கிட்ட அனுபவமும் நான் படித்த அனுபவமும் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் அகலக்கால் வைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கா, 7,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கும். 1 லட்ச ரூபா கையில் இருக்கா, 1 லட்ச ரூபாய்க்கு போய் வாங்காதீங்க. 70,000 வாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் அட் எனி டைம் எது வேணாலும் ரூமர்ஸில் நியூஸ் பேசிஸில் இறங்கவும் செய்யும், ஏறவும் செய்யும். அப்போ உங்களுக்கு அந்த அக்யூமுலேட்டுங்கிறது பண்ணுறதுக்கு பணம் வேணும். அப்போ போய் வேற எங்கேயும் வாங்க முடியாது. அதனால் கையில் பணம் வச்சுக்கோங்க. 70,000 ரூபாய்க்கு வாங்குங்க. 1 லேக் இருந்தால் 70,000 ரூபாய்க்கு வாங்குங்க. ஸ்டாப் லாஸ் போடுங்க. ரெண்டாவது ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா பார்த்து தான் செய்யணும். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ப்ரீவியஸ் டே ஹையை விட இன்னைக்கு மேலே ஏறினால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் தூரம் மேலே ஏறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அப்போ அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுக்கணும்னா, ஒன்றா இன்னைக்கு டே லோவை வச்சுக்கோங்க, இல்லைன்னா நேற்றுக்கு லோவை வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இன்னைக்கு சூழ்நிலையில் வர்த்தகம் செய்வது ஆரோக்கியம் இல்லை. நிறைய பேர் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு பாருங்க. செய்திகள் வந்து அவங்களுடைய கருத்து. இப்போ நானுமே என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நான் கருத்து எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. நான் இந்த ஸ்டாக்கையும் பரிந்துரை செய்வதும் இல்லை, இப்போவும் சொல்லலை. நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்க, பேராமீட்டர்ஸ் பாருங்க, சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் பாருங்க, வேவ்ஸு பாருங்க, இண்டிகேட்டர் அருமையாக மொத்தம் ஒவ்வொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் 44 45 இண்டிகேட்டர் இருக்குது. அதில் உங்களுக்கு சூஸாக 2 எடுங்கோ. இல்லைன்னா எங்களை மாதிரி நண்பர்கள்ட்ட கேளுங்க, நான்லாம் சொல்கிறேன்.
அதை பற்றி பிரச்சனை இல்லை. முறையாக படிக்கணுன்னாலும் சொல்லித்தரோம். ஆனால் இல்லை ஆலோசனை கேளுங்க, தனிப்பட்ட முறையில் கேளுங்க, சொல்லலாம். இந்த மாதிரி பொதுவான சேனலில் நம்ம சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தடை இருக்கிறதுனால நான் சொல்லலை. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் இன்பாக்ஸில் போடுங்க. வருங்கால நண்பர்களுக்கு, வருங்கால கோடீஸ்வரர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிதானமாக பகுப்பாய்வு செய்து செய்கிறது தான் ஆரோக்கியம். நியூஸ் அண்டு ரூமர்ஸ் வச்சு என்ட்ரு ஆகாதீங்க. அதனால் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் 1 லட்ச ரூபா போடுறேன், 1.5 லட்ச ரூபா போடுறேன், நாளைக்கு 2 லட்சம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. 2வது, மார்க்கெட்டுக்குன்னு சில சென்டிமெண்ட் இருக்குது, சில கான்செப்ட் இருக்குது, சில லாஜிக் இருக்குது. இது 3மே ஒரே அர்த்தம் மாதிரி தான் இருக்கும். 3 விஷயம். அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்தவரை நாம் நர்வஸ் ஆகக்கூடாது. ஐயோ நான் 100 ரூபாய்க்கு வாங்கினா 60 ரூபாய்க்கு வந்துட்டோன்னா ஏதோ ஒரு காரணத்தில் இறங்குறது. பட் ஃபண்டமெண்டல் ஓரியன்ட் ஸ்டாக்ஸாக இருந்தால் இறங்கினாலும் திரும்பி ஏறிடும். ஏறதுக்கு காரணம் ஒன்றா நியூஸ் அல்லது ஸ்டாக் ஸ்பிளிட், ரைட் இஷ்யூ, டிவிடெண்ட், இந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு கம்பெனி அக்யர் பண்ணுறோம், இந்த மாதிரி அது ஒரு நல்ல செய்திகள் ஏற்பட்டால ஃபண்டமெண்டல் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் ஏறும். சில நெகட்டிவ் நியூஸு, வேறு ஏதாவது மிராக்கள் ஏதாவது ஒரு மாதிரியாக இருந்த ஸ்டாக்ஸ்லாம் திரும்ப ஏறதுக்கு வாய்ப்புகள் குறையும். இப்போ யூனிடெக்னு ஒரு ஸ்டாக்கு நான் 430 ரூபாய்க்குலாம் வாங்கி விற்றுருக்கேன். ஆனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இன்றைக்கி அதனோட ஸ்டேட்டஸ் வேறு. இதே எஸ் பேங்க் நான் வந்து ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அன்றைக்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எஸ் பேங்கினுடைய சூழ்நிலை வேறு. இந்த எஸ் பேங்க் ஸ்டாக்ஸு இறங்கியிருக்கு. ஆனால் அன்றைக்கி மாருதியும் நான் வச்சுக்கல, எஸ் பேங்கையும் வச்சுக்கல, யூனிடெக்கையும் வச்சுக்கல, சவுத் இண்டியன் பேங்கையும் வச்சுக்கல. ஆனால் இதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து நிறுவனத்தை நான் வந்து நெகட்டிவ்ல சொல்லலை. பட் என்னுடைய நிலைப்பாடு அப்போ எனக்கு சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. இன்றைக்கெலாம் நிறையா வளர்ந்து வரும் உலகத்தில் நல்லா டிரான்ஸ்பரன்சி இருக்குது, நிறைய கருத்தாழமிக்க செய்திகள்லாம் இருக்கிற போது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது ஆரோக்கியம்னு இளைய தலைமுறைகளுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த கருத்தில் வந்து நான் இந்த ஸ்டாக்கையும் பரிந்துரை செய்யவோ அல்லது விற்கிறதுக்கோ ஹோல்டு பண்ணதுக்கோ எதுவும் சொல்லலை. அதேமாதிரி எந்த குறிப்பிட்ட பங்கு நிறுவனத்தையும் நான் எதுவும் கருத்து சொல்லலை. கடந்த காலத்து அனுபவத்தில் நான் இதை வச்சுக்காமல் விட்டுட்டேன், இதை வச்சுருந்தாலும் இப்படி ஆயிருந்திருக்கும், இதை வச்சுருந்தா இன்றைக்கி இப்படி ஆயிருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். அதனால் கற்றலிட் கேட்டலே நன்று. யூடியூப்பில் பார்க்குறது படிக்கிறதுன்னு இருந்தாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிற படிப்புக்கும் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிறதுக்கும் 2 ஒன்று தான். கற்றலிட் கேட்டலே நன்று. அதனால் கேட்டு கட்டறிந்து செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.